நமஸ்காரம். இன்னைக்கு வேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு பச்சை வேர்க்கலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எண்ணெயை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நான் ஸ்டார்டிங்கில் எடுக்கல, நடுவில் எடுக்கவே அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. வறுக்கிற ஸ்டேஜ்லையும் எடுக்கிறேன் நான். இப்போ அது கூட மிளகா, காஷ்மீரி சில்லிக்கு வச்சுருக்கேன். எனக்கு கலர் கொடுக்கறதுக்காக அந்த மிளகா வச்சுருக்கேன். ஒரு குட்டி புளி போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். புளியெல்லாம் நான் கடைசியாக தான் போட்டிருக்கேன். அது கேஸ் அணைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே போட்டேன். அப்புறமா கேஸ் அணைச்சிட்டு இந்த கருவேப்பிலை மேலே தூவிக்கிறேன். இந்த சூட்லேயே இந்த கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடும். அது கூடவே நான் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கிறேன். 2 டேஸ்ட்டுக்காக முந்திரி வச்சுக்கிறேன். 4 முந்திரி, அதாவது ஒரு முந்திரி உடச்சி 2 அது மாதிரி 2 பீஸ் வச்சுக்கிறோம். இது கூடவே தேங்காய் வச்சுட்டு 6 நாட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. பாருங்க, போட்டு அரைச்சாச்சு. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ப்ளெயினாக இருக்கிற சட்னி அரைக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும். தேங்காய் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நான் வெல்லம்லாம் வைக்கல. இது நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிச்சுக்கிறோம். இது தாளிக்கிறப்ப கடுகு சீரகம் போட்டு தாளிச்சு இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. தேங்க்யூ.